அஸ்வசும இரண்டாம் கட்ட பதிவுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி. அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் இரண்டாம் கட்ட பதிவுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக நலன்புரி நிதிய சபை தெரிவித்திருக்கின்றது. இதுவரை அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு கிடைக்கப்பெறாத தகுதியான குடும்பங்களை இனம் கண்டு நலன்புரி வசதிகளை வழங்குவது இதன் நோக்கமாகும். அதன் பிரகாரம் தற்போதைக்கு நாடளாவிய ரீதியில் அஸ்வசும இரண்டாம் கட்ட பதிவு தொடர்பான வழிகாட்டல் பயிற்சி நெறிகள் வழங்கப்படுகின்றது. புத்தாண்டின் ஜனவரி மாதத்துக்குள்ளாக அதற்கான பதிவுகள் மேற்கொள்ளும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்று நலன்புரி நிதிய சபையின் பணிப்பாளர் ஜெயந்த விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மேம்படுத்த முடியும். பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட்டால் அச்சம் தேவையில்லை. செல்வம் அடைக்கலநாதன். நாட்டில் ஏற்பட்டுள்ள இனப்பிரச்சினை தீர்க்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட்டால் அனுர் அரசாங்கம் பொருளாதார ரீதியில் அச்சப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்றைய தினம் காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர், புலம்பெயர்ந்துள்ள உறவுகள் நாட்டை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனவே நாட்டில் ஏற்பட்டுள்ள இனப்பிரச்சினை தீர்க்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்படல் வேண்டும். இதனை ஜனாதிபதி கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் 13வது திருத்தச் சட்டம், இலங்கை இந்திய ஒப்பந்தம் இவை அனைத்தையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் செயல்பாடுகள் அமைய வேண்டும். எனவே இந்த புதிய ஆண்டில் எமது கிராம மக்கள் அனைத்து விதமான வசதிகளும் உள்ளது என்று கூறக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும். அதற்காக நாங்களும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கின்றோம். இந்த வருடத்தில் பின்தங்கிய கிராமங்கள் முழுமையாக வளர்ச்சி பெற வேண்டும். அதற்கான செயல்பாடுகளை இந்த அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும். பிரிந்து செயல்படுகின்ற தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும். நாங்கள் ஒற்றுமையாக செயல்படவில்லை என்றால் நம் மண்ணையும் மக்களையும் உதாசீனம் செய்யும் கட்சிகளாகவே நாம் இருப்போம். எதிர்வரும் காலங்களில் நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் தேசிய கட்சிகள் இல்லாது போகின்ற துர்ப்பாக்கிய நிலை காணப்படும். எனவே எதிர்வருகின்ற தேர்தல்களில் நாங்கள் ஒற்றுமையாக செயல்படவில்லை என்றால் தென்பகுதியில் ஏற்பட்டுள்ள அனுரவின் அலை வடக்கு கிழக்கிலும் ஏற்படும். இதனால் பாதிப்புகள் எமக்கு ஏற்படுத்தும் என்பது உண்மையாகும். மக்களின் எதிர்பார்ப்பு தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக செயல்படுங்கள் என்பதே. அந்த ஒற்றுமை இல்லை என்றால் நாங்கள் காணாமல் போய்விடுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வருட ஆரம்பத்தில் உயர்வடைந்த டொலரின் பெறுமதி. இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி வருட ஆரம்ப நாளான இன்று டொலரின் பெறுமதி சற்று அதிகரித்திருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 289 ரூபாய் 8%, விற்பனை பெறுமதி 297 ரூபாய் 65% பதிவாகியிருக்கின்றது. இதேவேளை யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 297 ரூபாய் 53%, விற்பனை பெறுமதி 310 ரூபாய் 18% பதிவாகியிருக்கின்றது. கனடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 199 ரூபாய் 43%, விற்பனை பெறுமதி 208 ரூபாய் 42% பதிவாகியிருக்கின்றது. ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 176 ரூபாய் 94%, விற்பனை பெறுமதி 186 ரூபாய் 31% பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டயர் விலையை குறைக்க உற்பத்தியாளர்கள் இணக்கம். வசந்த சமரசிங்க. உள்நாட்டு டயர் ஒன்றின் விலையை குறைக்க உள்நாட்டு டயர் உற்பத்தியாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். உள்நாட்டு டயர் உற்பத்தியாளர்கள் சங்கத்துடன் நேற்று வர்த்தக அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர்கள் இந்த இணக்கப்பாட்டை வெளிப்படுத்தியதாக அமைச்சர் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் டயர்கள் இருந்த போதிலும் டயர்களை இறக்குமதி செய்வதன் மூலம் பாரிய அளவில் அந்நிய செலாவணியை நாடு இழந்துள்ளதாக டயர் உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எதிர்காலத்தில் தேவைக்கு அதிகமாக டயர்கள் இறக்குமதி செய்யப்படுவதால் இறக்குமதி செய்யப்படும் டயர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு உள்நாட்டு டயர் உற்பத்தியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாமல் குமார் அதிரடியாக கைது. சமூக செயல்பாட்டாளரான நாமல் குமார கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூலம் வழங்குவதற்காக கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்த போதே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நெல் கொள்வனவு சலுகை வட்டியில் கடன் திட்டம். எதிர்வரும் சிறுபோகத்தில் நெல் கொள்வனவுக்காக சலுகை வட்டியில் கடன் வழங்கும் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அதன் பிரகாரம் சிறு மற்றும் நடுத்தர நெல்லாலை உரிமையாளர்களுக்கு அரச வங்கிகளூடாக சலுகை வட்டி வீதத்தில் அடகு கடன் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது.
நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இதன் மூலம் சிறுபோக நெல் பயிற்சியாளர்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதுடன் சிறு அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் தங்கள் தொழிலை விருத்தி செய்து கொள்ளவும் வழி ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. வரலாற்று சாதனையை பதிவு செய்த சுங்க திணைக்களம். கடந்த வருடத்தில் இலங்கை சுங்கத்துறை 1.5 டிரில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமானத்தை பதிவு செய்திருக்கின்றது. இதன்படி கடந்த வருடம் 1.515 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் பதிவாகியுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகமுமான சீவலி அருங்கொட தெரிவித்திருக்கின்றனர். வருடம் ஒன்றில் இலங்கை சுங்கத்தால் ஈட்டப்பட்ட அதிகூடிய வருமானம் இதுவாகும். 2024 ஆண்டுக்காக அரசாங்கம் வழங்கிய 1.533 லட்சம் கோடி ரூபாய் வருமான இலக்கை இலங்கை சுங்கம் அடைய முடிந்துள்ளதாக கூறப்படுகிறது. அரசாங்கத்தின் வரி கொள்கை, இறக்குமதியின் அளவு அதிகரிப்பு மற்றும் சுங்க முகாமைத்துவத்தினால் மேற்கொள்ளப்படும் வரி அறவீடு நடவடிக்கையின் வினைத்திறன் என்பன இதற்கு தாக்கம் செலுத்தியுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அரசியல்வாதியின் மனைவி உட்பட 5 அரசியல்வாதிகள் விரைவில் கைது. பிரபல அரசியல்வாதி ஒருவரின் மனைவி உட்பட 5 அரசியல்வாதிகள் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. பல்வேறு மோசடிகள் மற்றும் ஊழல்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பிலேயே இந்த கைதுகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தகவலை அரசாங்க வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. வெளிநாடுகளுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்புவதாக கூறி பணத்தை மோசடி செய்த அரசியல்வாதி, எதிர்க்கட்சியை பிரதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர், சுற்றுலா சபையின் முறைகேடுகளில் ஈடுபட்ட தலைவர்கள் என பலர் கைது செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் மிக் விமான ஒப்பந்தத்தில் மோசடிகளில் ஈடுபட்ட பிரதிவாதிகள் குழு மற்றும் மத்திய வங்கி பிணைமுறி ஒப்பந்தத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உட்பட 10க்கு மேற்பட்டோர் தொடர்பிலான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புதிய வருடத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வழித்திட்டத்துடன் உத்தியோகபூர்வ செயல்பாடுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட துயரம், இளைஞன் மரணம். கொழும்பின் புறநகர் பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞன் ஒருவர் இன்று உயிரிழந்திருக்கின்றார். கொஸ்பேவ பகுதியில் இடம்பெற்ற விருந்தின் போது அருந்திய பானத்தின் காரணமாக இவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் 19 வயதான இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நண்பர்களுடன் இணைந்து நள்ளிரவில் புத்தாண்டு வரவேற்பு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதன்போது அருந்திய பானம் ஒவ்வாமையினால் அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவன், சந்தேக நபர் தப்பியோட்டம். குருநாகல் குளியாப்பட்டி பிரதேசத்தில் பெண்ணொருவர் கணவரால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். பரகருப்ப பிரதேசத்தில் பெண்ணொருவர் நேற்று மண்வெட்டியால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குடும்ப தகராறு காரணமாக கணவரின் தாக்குதலால் 37 வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கின்றனர். கொலையின் பின்னர் சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றிருக்கின்றனர். சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை குளியாப்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.